الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது தனிப்பெரும் கிருபையினால் தனக்கு பிடித்தமான, விருப்பமான, புனிதமான, கண்ணியமான, மகத்துவமிக்க ரமலான் மாதத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் முழுமையாக பிரவேசிக்கக்கூடிய, நுழையக்கூடிய ஒரு சிறப்பான மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே 12 மாதங்களிலே ரமலானுடைய பெயரை மாத்திரம் சொல்லியிருக்கிறார். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ரமலான் என்று சொன்னாலே கரிக்குதல் என்ற அர்த்தம். அது நம்முடைய பாவங்களை கரிந்து விடுகிறது. நாம் எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும், பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும், சிறிய பாவங்கள் செய்திருந்தாலும், ரமலான் அதை அடைந்து நாம் அமல் செய்தால், அந்த ரமலானை நாம் கண்ணியப்படுத்தினால், மரியாதை செய்தால், நம்முடைய பாவங்கள் அனைத்தையுமே அந்த ரமலான் கரித்து பொசுக்கி நம்மை பரிசுத்தமாக ஆக்கிவிடுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாதத்தை பற்றி சூரத்துல் பக்ராவிலே பேசுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட முஸ்லிம்களே, உங்கள் மீது முன்னால் உள்ளவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. லஅல்லக்கும் தத்தகூன். அந்த நோன்பின் மூலமாக நீங்கள் தக்வா உள்ளவர்களாக ஆகுவதற்காக வேண்டும். தக்வா என்று சொன்னால் இறைவனுடைய அச்சம். ஆக நோன்பு வைப்பதன் மூலமாக இறைவனுடைய அச்சம் நமக்கு ஏற்படுகிறது. தொழுவதன் மூலமாக நமக்கு இறையச்சம் ஏற்படுகிறது. ஜகாத் கொடுத்தாலும் இறையச்சம் ஏற்படுகிறது. சதகா கொடுத்தாலும் இறையச்சம் ஏற்படுகிறது. ஹஜ் செய்தாலும் இறையச்சம் ஏற்படுகிறது. ஆனால் இந்த நோன்புலே அதிகமான இறையச்சம் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நோன்பு என்பது ஒரு ரகசியமான ஒரு அமல். தொழுகிறோம் என்று சொன்னால் அது வெளியில தெரியும். ஜகாத் கொடுத்தாலும் வெளியில தெரியும். சதகா கொடுத்தாலும் வெளியில தெரியும். ஹஜ் செய்தாலும் வெளியில தெரியும். ஆனால் நோன்பு என்பது வெளியில தெரியாது. அதனால்தான் எத்தனை பேருக்கு நோன்பு வைக்காமலேயே சமாளித்துக் கொண்டிருப்பாங்க. நோன்பு வச்ச மாதிரி காமிச்சுக்குவாங்க. நோன்பு வச்ச மாதிரி காமிச்சுக்குவாங்க. ஆக நோன்பு என்பது ஒரு ரகசியமான அமல். அல்லாஹ்வுக்கும் அந்த அடியாளுக்கும் மாத்திரம் தெரியக்கூடிய ஒரு ரகசியமான அமலாக இருக்கின்ற காரணத்தினால் நோன்பு வைப்பதன் மூலமாக நமக்கு தக்வா அதிகரிக்கிறது என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2ஆம் கலீஃபாக பிற்காலத்திலே அந்தஸ்து பெற்றார்கள். அரபுலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய 2ஆம் தலைவராக, 2ஆம் ஜனாதிபதியாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலேயும் இப்படி நினைப்பார்களாம், இது கடைசி ரமலானாக இருக்குமோ, என் வாழ்நாளில் கடைசி ரமலானாக இருக்குமோ என்று நினைத்து நினைத்து அந்த ரமலானிலே அதிகமாக அழுவார்கள், அதிகமாக தொழுவார்கள், அமல் செய்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் ரமலான் மாதத்தை 2 மாதத்துக்கு முன்னாடியே எதிர்பார்ப்பார்கள். இப்படி துவா செய்வார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜப் மாதம் வந்து விட்டாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், இந்த ரஜப் மாதத்திலே பரக்கத் செய், அடுத்து வரக்கூடிய ஷஅபான் மாதத்திலே பரக்கத் செய், புனிதமான ரமலானை எங்களை அடைய செய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்வார். காரணம் என்னவென்று சொன்னால், எத்தனை பேர்கள் ரமலானை அடையாமலேயே, ரமலானை பார்க்காமலேயே மூத்தாகி இருக்கிறார். ரமலான் ஒரு நாளைக்கு நேற்று கூட நேரத்தில் மூத்தம் வைப்பாங்க.
ரமதான் ஒரு மனிதனுக்கு வருவது, ஒரு மனிதனுக்கு அமைவது மிகப்பெரிய பாக்கியம். காரணம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ரமதான் மாதத்தை அடைகின்றாரோ அது அவர் ஈமானோடு நன்மை செய்தவராக யார் ரமதான் மாதத்தை பெற்றுக் கொள்கிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார். ஆக நம்முடைய பாவங்கள் அனைத்தையுமே மன்னிக்கப்பட்டு நம்மளை சொர்க்கவாதியாக ஆக்கக்கூடிய ஒரு புனிதமான ரமதான் மாதம் தான் ரமதான் மாதம். அந்த மாதத்தை நாம் பெறுகின்ற பொழுது அதை அதிகமாக அமல் செய்ய வேண்டும், அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். குறிப்பாக ஐங்கால தொழுகையை நாம் கடைபிடிக்க வேண்டும், இரவு தொழுகையான தராவிகை கடைபிடிக்க வேண்டும். நாம் சஹருக்கு எழுந்திருக்கின்ற ஒரு 2 ரக்காயத்தாவது தஹஜ்ஜத் தொழுகை தொழுவோம். மற்ற மாதங்கள்ல அது தொழுவதற்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் சஹருக்கு எந்திரிக்கிறோம். அப்ப எந்திரிக்கும் போது அதை வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு 2 ரக்காயத்தாவது தஹஜ்ஜத் தொழுகையை நாம் தொழுக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூமு தஸஹு, நோன்பு வையுங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நம்ம நினைக்கிறோம் நோன்பு வச்சா நமக்கு உடல் கேடு வந்துடும், சுகம் இல்லாம போயிடும் நினைக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நோன்பு வையுங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், வருடத்திற்கு 15 நாட்கள் பகலிலே பட்டினியாக இருந்தால், பகல் முழுவதும் பட்டினியாக இருந்தால் அந்த மனிதனுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு அணுக்கள் அதிகமாகிறது, வெள்ளை அணுக்கள் குறைகிறது என்று சொல்லி காட்டுகிறார். இதன் மூலமாக அந்த மனிதனுக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கிறது என்று அறிவிக்கிறார்கள். இன்னைக்கு உலகத்துல பார்க்கிறோம், வருடத்துக்கு ஒரு முறை நம்முடைய வாகனத்திற்கு எஸ்சி செய்கிறார்கள். அந்த வாகனத்தை கொண்டு போய் பட்டைகளை விட்டு அந்த வாகனத்துடைய அனைத்து பார்ட்ஸ்களையும் கலட்டி சுத்தம் செய்து அந்த வாகனத்தை புதுப்பிக்கிறார்கள், பெயிண்ட் அடிக்கிறார்கள். வருடத்துக்கு ஒரு முறை அந்த வாகனத்தை தயார் செய்வதை போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருடத்துக்கு ஒரு முறை நம்மை எஸ்ஸி செய்கிறான், நம்முடைய உடலை சுத்திகரிக்கின்றான், சுத்தமாக்குகின்றான். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய உடம்பை அழகுபடுத்துகிறார். எப்படி அந்த வாகனம் அழகாக மாறுகிறதோ, புதியதாக மாறுகிறதோ, இதே போன்று நம்முடைய உடலை அல்லாஹ் புதியதாக வளமாக நலமாக ஆக்குகிறார். ஒரு நாள் சுலைமான் ஜின்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே 5 மனிதர்கள் வருகிறார்கள். ஒரு மனிதர் சொல்கிறார், நான் நோயாளியாக இருக்கிறேன், நோயிலிருந்து விடுபடுவதற்கு என்ன அமல் செய்ய வேண்டும்? அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீ நோன்பு வைத்துக் கொள், நோயிலிருந்து நீ தப்பித்து விடலாம். 2வது மனிதர் வருகின்றார், நான் தினமும் பாவம் செய்கிறேன், பாவமான காரியத்தில் ஈடுபடுகிறேன், அதிலிருந்து விடுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், நோன்பு வை, பாவத்திலிருந்து விடுபடலாம் என்று சொன்னார்கள். 3வது மனிதர் வருகின்றார், நான் அதிகமாக சாப்பிடுகிறேன், ஒரு சாப்பாட்டாளனாக இருக்கிறேன், இதை நான் குறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நோன்பு வைத்துக்கொள், உன்னுடைய சாப்பாட்டு உணர்வு குறைந்துவிடும் என்று சொன்னார்கள். 4வது ஒரு வாலிபர் வருகின்றார், நான் இந்த வாலிபத்தை வீணாக கழிக்கிறேன், நன்மையாக கழிக்க என்ன செய்ய வேண்டும்? நோன்பு வைத்துக்கள் அவருக்கும் சொன்னார்கள். 5வதாக ஒரு மாணவர் வந்து கேட்கிறார், என்னுடைய கல்வி அதிகரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? நோன்பு வைத்துக்கொள், உன்னுடைய கல்வி அதிகமாகும் என்று சொல்லி காட்டினார்கள். ஆக நோன்பு வைப்பது என்பது எத்தனையோ காரியங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது, எத்தனையோ அமல்களை சிறப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நோன்பை வருடத்தில் ஒரு முறையாவது நாம் வைக்க வேண்டும். அப்படி வைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக ஆக்கிவிடுகிறார். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், குல்லு அமலின் இப்னு ஆதம லஹு இல்ல ஸியாம். உலகத்தில் ஆதமுடைய மக்கள், அதாவது மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படும். 10லிருந்து 70 வரைக்கும் நன்மைகள் கொடுக்கப்படும். இல்ல ஸியாம், நோன்பை தவிர. அல்லாஹ் சொல்வதாக நோன்பை தவிர. நோன்புக்கு அல்லாஹ் அவனே கூலி கொடுப்பான், அவனே கூலியாக ஆகுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாளை கியாமத் நாளிலே நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு மலக்குகள் மூலமாக அல்லாஹ் கூலி கொடுப்பார். ஆனால் நோன்பாளிகளுக்கு மட்டும் தானே நேரடியாக வந்து கூலி கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு நோன்பு உயர்வானது என்பதை நாம் அறிகிறோம். ஆகவே நாம் வாழுகின்ற பொழுது
முஸ்லிம்களாக நாம் இருக்கின்றோம், ஈமான் கொண்டிருக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர்ந்த கைமாவுக்கு சொந்தக்காரராக இருக்கிறோம். அத்தகைய முஸ்லிம்களாகிய நாம் வருடத்துக்கு ஒரு முறை ஒரு மாதம் நோன்பு நோற்று நம்முடைய நன்மைகளை நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அத்தகைய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.